எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி குக்கரில் உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக செய்கிறதுன்ற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்துட்டாலும் ஓகே தான், பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டாலும் ஓகே தான். 1 டம்ளர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுடுவோம். மட்டன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி, கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பிரியாணி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், தயிர், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிடலாம். கோகனட் ஆயில் பொதுவாக திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுமே கரம் மசாலாஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா புதினா, மல்லித்தலை, இது மாதிரி ஒரு பவுல் அளவு எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கனால கொஞ்சமாக போடுங்க மிளகாத்தூள். இப்போ தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் மேக்ஸிமம் சிக்கனுக்கும் மேரினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா மீட் எல்லாத்தையும் நல்லா சாஃப்டன் பண்ணும். அதுக்காக தான் சிக்கன்லேயும் சரி மட்டன்லேயும் சரி குக் பண்ணுறப்போ தயிர் ஆட் பண்ணுறோம். பிரியாணியில் ஆட் பண்ணுறப்போ இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக டெண்டரிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டான வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுக்கலாம். நம்ம மட்டன் அப்படின்றனால 4 விசில் தாராளமாக விடலாம். இது குக்காகிற வரையும் நம்ம சைடில் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு சாப்பர், சின்ன சாப்பரில் வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைனாகவே நமக்கு சாப் ஆகி கிடைக்கும். இதை நம்ம தயிரோடு ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட் போட்டு வச்சு அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம தயிர் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சைடிஷ்க்கு எக்கு வேக வச்சுருக்கோம். அதையும் உரித்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த மட்டன் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ மட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் போனதுமே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச வாட்டரையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ 1.5 டம்ளர் அளவு தண்ணி நம்ம விடணும். இப்போ ஊற வச்ச தண்ணி எடுத்துட்டு அதோட மீதி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருவோம். அதுக்கப்புறமா தண்ணி சூடான உடனே நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணணும். பிரியாணி சமைக்கிறப்போ இது மாதிரி டைமில் எல்லாமே ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக ரைஸும் போட்டதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான டேஸ்ட் நமக்கு தெரியும். முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறப்போ உப்பு காரம் ஜாஸ்தி கம்மி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் உப்பு காரம் பார்க்குறது தான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் விடுங்க, அதுக்கு மேலே ஜாஸ்தி வேணாம். இப்போது நம்ம விசில் போனதும் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி பிரியாணி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்காக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ரைஸ் கொஞ்சம் ஹாஃப் குக்கடாக இருந்ததுன்னா திருப்பியும் குக்கர் லிட்டை மட்டும் போட்டு மூடி வைங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். இவ்வளோ சூப்பரான பிரியாணி நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.